கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய சின்ன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது எரேமியா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம், அதில் 10ஆம் அதிகாரம், அதில் 23ஆம் வசனம். எரேமியா 10:23. கர்த்தாவே, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறதல்லவென்றும் தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறதல்ல என்றும் அறிவேன். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, நமது நடைகளை பற்றி நம்ம என்ன வைத்திருக்கிறோம், கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்காக கர்த்தர் நம்மளே அழைக்கிறார். இந்த வசனம் எப்படி ஆரம்பிச்சு பாருங்க. கர்த்தாவே, மனுஷனுடைய வழிகள் அவனாலே ஆகிறதல்ல. ஆனா நம்ம நிறைய நேரங்களில் நம்மளை வைத்து ஒரு பிளான் வச்சுருக்கோம். நான் அப்படி இருக்கணும், அந்த மாதிரி போகணும், இப்படி செய்யணும், அதை செய்யணும், நான் அப்படி இருந்துவேன், எப்படி இருந்துருவேன் அப்படின்னு. ஆனால் அந்த வழிகள் தேவனுக்கு பிரியமான வழிகளாக இருக்கான்னு நம்ம என்னைக்காச்சும் தேவனை கேட்டுருக்கோமா? நம்ம வேலை பார்க்குற இடத்துல இருந்து, சொத்து சேர்ப்பதுல இருந்து, வீடு கட்டுவதுல இருந்து, எதுவாக இருந்தாலும் சரி, வேலை தொழில் எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே நான் அந்த இடத்துக்கு போகலாமா, நான் இப்படி பணம் சேர்க்கலாமா, நான் இந்த மாதிரி காரியங்களை ஈடுபட்டு எனக்கு தேவைகளை நான் பார்த்து கொள்ளலாமா அப்படின்னு தேவன்கிட்ட கேட்குவோமா? நம்ம யாருக்குமே கேட்கறது கிடையாது. எல்லாமே நம்ம இஷ்டப்படி செய்துட்டு அப்புறம் கடைசி தேவன்கிட்ட நிற்கிறோம். இடைஞ்சல் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் போது தேவன்கிட்ட நிற்கிறோம். அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். எதனாலும் எந்த காரியத்தை செய்தாலும் நடைகளை கர்த்தருக்கு ஒப்புவிப்பதற்காக கர்த்தர் அழைக்கிறார். அதற்காக காத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய நடைகளை கர்த்தருக்கு ஒப்புவீங்கன்னு சங்கீதத்தில் படிக்கிறோம் நம்ம. அப்ப கர்த்தாவே, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறதல்ல. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய நேரத்தில் நம்ம வழிகள் ஆரம்பத்தில் நல்லாவே இருக்கும். நம்ம நினைச்ச காரியங்கள்லாம் சாதிக்கப்படும், நினைச்சதெல்லாம் நடந்துடும், என்னென்னா நினச்சோமோ அதெல்லாம் நடந்துடும். ஆனால் அதற்கு ஒரு காலம் உண்டு. தேவன் நம்மிடத்தில் கணக்கு கேட்கும் காலம் உண்டு. இப்போ தேவன் கணக்கு கேட்க ஆரம்பிக்கும் போது, இது எப்படி உனக்கு வந்துச்சு, இது எப்படி உன்னால் முடிஞ்சிச்சு அப்படின்னு தேவன் கணக்கு கேட்கும்போது நம்ம தேவன்கிட்ட கணக்கு சொல்லவே முடியாது. நம்ம உலகத்தில் கணக்கு சொல்லலாம், உலகத்துக்கு 1000 கணக்கு சொல்லலாம். நான் அதை செஞ்சேன், அப்படி பண்ணேன், இதை கொடுத்தேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன், 1000 கணக்கு சொல்லலாம். ஆனால் தேவனும் கணக்கு கேட்கிற தேவன் கணக்கு கேட்கும் பொழுது தேவனால் நம்ம கர்த்தருக்கு பதில் சொல்லவே முடியாது. அப்போ வீட்டில் குடும்பத்தில் போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் குடும்பத்தில் ஆரம்பிக்குது. நம்ம நினைச்ச காரியம் நடக்கலை, நல்ல காரியம் நடக்கலை, எதை தொட்டாலும் தோல்வியாக இருக்குது அப்படின்னோம்னா நம்ம வழிகள் நம்மளை சுயமாக வைத்த வழிகளா, இல்லை தேவன் நமக்கு தந்த வழிகளான்னு ஆராய்ந்து பார்ப்பதற்காக கர்த்தரை நம்மளை அழைக்கிறார். பெரிய கஷ்டம் கிடையாது. இதுனா உட்காருங்க, கர்த்தர் சமூகத்தில் உட்காருங்க. ஆண்டவரே, என் வழிகளில் நான் எத்தனை வருஷம் ஓடியாங்கிட்டேன், உமக்கு பிரியமானதாக நான் கேட்கல, என்னை மன்னிச்சுக்கீங்க, நீ 9 வழியில் நடப்பேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. கர்த்தர் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை உங்களுக்கு தெளிவாக காட்டுவார். அதாவது வசனம் அழகாக சொல்கிறது. கர்த்தாவே, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறதல்ல வென்றும் தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறதல்ல வென்றும் அறிவேன். எருமையத்துக்கு ரொம்ப அழகாக சொல்கிறாரு. நம்ம நிறைய நேரத்தில் எப்படி இருக்கோம், நடக்கிறது, நான் கரெக்டாக நடக்கிறேன், நான் பெர்ஃபெக்டாக பிளான் பண்ணி அடுத்து நான் என்ன செய்யணும், அடுத்து என்ன செய்யணும் பிளான் பண்ணி நடத்தணும். ஆனால் அது முடிவில் செய்யக்கூடாது. முடிவில் செய்யமான வாழ்க்கைக்கு போகாது. தேவனை விட்டு நம்மளை பிரித்து கொண்டு போயிடும். தேவனுடைய சேர்வது மிகவும் கடினமாக ஆகிவிடும். ஏன்னா நம்முடைய வழிகள் அவருடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவருடைய சத்துருக்களும் அவனோடு சிநேகிதமாக இருக்கும்படி செய்வார். அப்போ நம்ம நடைகள் வழிகள் தேவனுக்கு பிரியமானதாக இருக்கிறதா? நிறைய நேரம் தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறதல்ல. அப்போ நம்ம நடைகள் நம்ம நினைக்கிற காரியங்கள் நம்மளாலே கிடையாது. தேவன் நினைக்கிற காரியங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். ஒருவேளை தேவன் நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் அனுபவிச்சுக்குவார், நம்ம நினைச்சதெல்லாம் செய்ய விட்டுருவார். ஆனால் பின்னால் அவர் கணக்கு கேட்க ஆரம்பிக்கும் போது நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, நம்ம நடைகள் எந்த இடத்துல மிஸ் ஆகணும், நம்ம எந்த இடத்துல தடுமாறணும், எந்த இடத்துல ஏமாற்றப்பட்டோம், இல்லை அடுத்தவங்களை ஏமாற்றினோம், எப்படி வந்துச்சு நமக்கு இது அப்படின்னு தேவன் கேட்கும் முன்பாகவே நம்ம அதை சரிபடுத்திக் கொள்வதற்காக கர்த்தரை தினம் அழைக்கிறார். நம்ம நடைகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து நம்மளை குறித்து அவர் வைத்திருக்கும் காரியங்களை நடைகளை பெற்றுக்கொண்டு அவருடைய வழியில் நடப்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அறிவான நண்பின் பரலோபிதாவே, ஒருவருடைய நடைகள் அவனாலே ஆகிறதல்ல என்பதை அறிந்து கொள்ள மாட்டோமே. ஒருவேளை எங்கள் சுயத்தில் நாங்கள் ஓடியிருக்கலாம் மாட்டோமே, சுய விருப்பத்தில் நாங்கள் காரியங்களை செய்திருக்கலாம் மாட்டோமே. அதனால் நாங்கள் பட்ட கஷ்டங்கள், போராட்டங்கள், அவமானங்கள், வேதனைகள், நிந்தைகள் ஏராளமானவரே.
நாங்கள் எங்கள் வழிகளை உம்மடத்தில் ஒப்புவித்து ஜெயம் கொள்ளும் வாழ்க்கையை வாழ்வதற்காக நீர் எங்களை அழைத்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அழைப்பின் சத்தத்தை கேட்டு எங்கள் நடைகளை உம்மடத்தில் ஒப்படைத்து நீர் எங்களை கூட்டு வைத்து திட்டத்தை பெற்றுக்கொண்டு அதில் நிலைத்து நிற்க நாங்கள் பேசப்படுகிறோம் அப்பா. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தங்களுடைய நடைகளை, தங்கள் எண்ணங்களை, தங்கள் காரியங்களை உம்மடத்தில் ஒப்புவித்து நீர் அவர்களை கூட்டு வைத்திருக்கும் காரியத்தை பெற்றுக்கொண்டு அந்த வழியிலே நிலைத்து நிற்க நடக்க உதவி செய்ய மாட்டோம். நீர் அவர்கள் அழைப்பதை உணர்ந்து கொண்டு அதிலே அழைப்பின் சத்தத்தை கேட்டு உம்மடத்தில் ஆலோசனை பெற்று அவர்கள் நிலை நிற்க உதவுவோம்ப்பா. குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதிப்பா. இயேசுவின் மூலமாக கேட்ட நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.